ஸோ இப்போ நம்ம இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்வே, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே தான் பார்க்க போகிறோம். அந்த ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து ஊத்துக்கோட்டையிலேருந்து தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து வரும்போது நம்ம சென்னை ஓஆர் அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டு அங்கேருந்து பட்டாம்பிராம், வேப்பம்பட்டு அந்த ரூட்டில் போய் திருவள்ளூர் ஹைவே ரோடு ஜாயின் ஆயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்டர் ரிங் ரோடில் இருக்க குளப்பஞ்சேரி டோல் கிராஸ் பண்ணுறோம். இந்த டோல் காஸ்ட் வந்து 25 rupees. இப்போ திருவள்ளூர் ஹைவே ரோடில் ஜாயின் ஆகிட்டோம். இதுலேருந்து லெஃப்டில் போனால் புட்லூர் கோயில் வரும். இந்த பிரிட்ஜு கடியில் அப்படியே ரைட்டில் போனால் ஊத்துக்கோட்டை ரோடை நம்ம அப்படியே பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இதுதான் திருவள்ளூரில் இருக்க பூண்டி நீர்த்தேக்கம், பூண்டி ரிசர்வாயர் தான். ஊத்துக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடில் ஒர்க் போயிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் தான் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணுது. நம்ம இந்த எக்ஸ்பிரஸ்வேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சித்தூர், திருப்பதி, காணிப்பாக்கம் இந்த ஊரெல்லாம் அப்படியே வரும். 2 சைடும் பார்த்தா பாறையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே மலை, அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி தான் நமக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே போட்டிருக்காங்க. இந்த டோல் ஃபீ வந்து 210 rupees. இங்கே ஆக்சுவலாக 2 வீலர், 3 வீலர்ஸ் அண்ட் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்ஸ்லாம் இந்த சைடு வரக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து 120 கிலோமீட்டர் காருக்கு ஸ்பீடுன்னு டிசைன் பண்ணது. பட் இங்கே சைன் போர்டில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட் ஃபார் காரு, ட்ரக்குக்கு 80 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் எக்ஸிட் வந்து திருத்தணி எக்ஸிட்டு. இதில் எக்ஸிட் சைன் வந்து 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்தே நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 500 மீட்டர்லேயே அந்த போர்டு இருக்கும். இந்த லெஃப்ட் தான் திருத்தணி, திருப்பதிக்கு எக்ஸிட். இந்த லெஃப்டில் தான் திருத்தணி, திருப்பதி போகணுன்னா இந்த எக்ஸிட்டில் போயிட்டு அங்கே டோல் பே பண்ணிவிட்டு வெளியில் எக்ஸிட் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த டோல் பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருத்தணி, திருப்பதிக்கு அந்த சைட் போகணும். சான்ஸே இல்லைங்க. ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்தா நல்லா மரம், அப்புறம் பாறை, அந்த மாதிரி மலையெல்லாம் நல்லா வியூ, சூப்பரான வியூவாக இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் போனோம்னா இன்னும் ஒரு 4 hours நம்ம பெங்களூர் ஈஸியாக ரீச் ஆயிடலாம். பக்கம் பார்த்தா கோகோனட் ட்ரீயாக இருக்குது.
சான்ஸே இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான எக்ஸ்பிரஸ் வேவாக இருக்குது நமக்கு. வாங்க நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் கிராஸ் பண்ணி ரோட. ஸ்க்ரீனில் தெரிகிற மேப்பில் வந்து தாம்பரத்துல இருந்து எப்படி ஊத்துக்கோட்டை ஜாயின் பண்ணோன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அது போக ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட டீட்டெயில்ஸ் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது போக கர்நாடகா வந்து 71 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது இந்த எக்ஸ்பிரஸ் வே. ஆந்திர பிரதேஷ்ல வந்து 85 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் 106 கிலோமீட்டர் கவர் ஆகுது. ஓவராலாக அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து 262 கிலோமீட்டருக்கு அவங்க பிளான் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வேசைடு அம்யூனிட்டிஸ்னு ட்ரக்ஸ் லே, ரெஸ்ட் ஏரியா, ஃபுட் கோர்ட்டு, வெஹிக்கல் ஃபியூலிங், சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு இந்த லெஃப்ட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகாவுக்கு 100% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஆந்திர பிரதேஷ் வந்து 92% தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு 90% முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிரஸ் வே ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ட்ராவலிங் டைமும் நமக்கு குறையும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டுக்கு எக்ஸிட் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்க மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கும். ஆக்சுவல் இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட பிளான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹொசக்கோட்டையிலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டிங் வந்து தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் அவங்களோட பிளானு. பட் இப்போ ஊத்துக்கோட்டை வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஊத்துக்கோட்டையில் ஜாயின் பண்ணி இந்த சித்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். சித்தூர் டு பைரடிப்பள்ளி வேலை முடியல, அதனால தான் நம்ம என்ஹெச் வழியாக போகிறோம். அதுக்கப்புறம் ஆந்திரா பைரடிப்பள்ளியிலேருந்து கர்நாடகா ஹொசக்கோட்டை வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் வே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ பப்ளிக் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் வே இதோட முடியுது. இதுக்கப்புறம் வேலை நடந்துட்டு இருக்கனால நம்ம இதுக்கப்புறம் நார்மல் என்ஹெச் ரோட்டில் போய் ஜாயின் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் திருப்பி எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் வேலேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். நம்ம லெஃப்டில் போனால் வெள்ளூர் வரும், ரைட்டில் சித்தூர், ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பெங்களூர் வரும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த பெங்களூர் சைடு வந்து வேலை நடக்காதனால அங்கே ஃபுல்லாக பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரைட் சைட் போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த பக்கம் தான், அந்த எக்ஸ்பிரஸ் வேலேருந்து வரவங்க எல்லாருமே இந்த ரைட் எடுத்து சித்தூர் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. எல்லாருமே போகிறாங்க. இந்த சித்தூர் ஃபேமஸ் என்னென்னா காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் இங்கே ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான கோயில். எல்லாமே அந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்த லாரி இதெல்லாமே இந்த சைடு தான் வராங்க. இந்த ரோட்டில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பெங்களூர் திருப்பதி ஹைவே வரும். எல்லாம் அதில் போய் அப்படியே நம்ம ஜாயின் ஆகிக்க வேண்டியதான். இதுதான் அந்த ஹைவே.
இதுதான் பெங்களூர் திருப்பதி ஹைவே. நம்ம இதில் அப்படியே ஜாயின் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது. இங்கே போய் ஒரு யூடர்ன் போட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பட் ஹோட்டலில் வந்து உள்ள செல்ஃப் சர்வீஸு, அதனால் நம்மளே பில் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி நம்மளே சாப்பிட்டுக்கணும். வாங்க போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. நாங்கள் இட்லி, 2 தோசை, 2 பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் நாமினலாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பிரஸ் வேல பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த என்ஹெச்சில் ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த சித்தூரில் இந்த நந்தி ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சித்தூர்லேயே இங்கே ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்குது. அதனால் டீசல் ஃபில் பண்ணிட்டு போயிடலான்ட்டு நாங்கள் போய் டீசல் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்வே, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்னன்னா, இந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஈஸியாக சீக்கிரமே போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, நடுநடுவில் சில ஊர்லாம் வந்து சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கிறப்ப நமக்கு டைவர்ஷன் இருக்கும். நடுவில் அந்த ஊரில் இருந்து சின்ன சின்ன பைக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்கேஸ் நம்ம சைடில் போகணுன்னா கூட எக்ஸிட் போகிறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு லேன் இருக்குது. நம்ம லெஃப்டில் அப்படியே எக்ஸிட் ஆகிக்கலாம். கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது, டீ பிரேக்கோ அந்த ஷாப் எதுவும் கிடையாது, ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் வேக்குள்ளே என்ட்ரு ஆகிறோன்னா ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு டீசல்லாம் நம்ம டேங்க் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம டின்னரோ லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ முடிச்சுட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் வே கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ஹெச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளான்லாம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மேபி இன் ஃபியூச்சரில் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேபி அந்த ஹோட்டல், டீ பிரேக் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு, நமக்கு ரெஸ்ட் ரூம், இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.